எல்லாரே என்ன கலாய்க்கிற மாதிரி பேசும்போது உன் கதையில யோசிச்சு பாரு. மதி உன்னை பத்தி என்னெல்லாம் பேசியிருப்பா. கண்டிப்பா மதி உன்னை பத்தி நிறைய சொல்லியிருப்பா. கழுவி கழுவி ஊத்திருப்பா உன்னை. கண்டிப்பா டேட் ஆஃப் பர்த் தான் போட்டிருப்பா. ஆனா இவ டேட் ஆஃப் பர்த் என்னன்னு தெரியலையே. சரி, ஒரு டம்பாக்குள்ள ஏதாவது ஒன்று அடிச்சு விடுவோம். வேற என்னத்த ட்ரை பண்றது? வேண்டாம்பா, பார்த்துட்டானா பேயாட்டம் ஆடி ஊரே கூட்டிடுவா. எதுக்கு வம்பு, சாம படுத்துருவோம். என்னை பத்தி ஏதாவது சொல்லியிருப்பாளா? கண்டிப்பா சொல்லியிருப்பா. ஆனா அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல. என்ன இது, இன்னைக்கு தலை இந்த வலி வலிக்குது. ஐயோ, தலைவலி தாங்கவே முடியலையே. என்ன பண்ற நீ? ஐயோ, நீங்க முழிச்சுக்கிட்டீங்களா? ஒண்ணும் இல்லைங்க, நீங்க தூங்குங்க. ஒரு நாளும் இல்லாத திருநாளா இன்னைக்குன்னு இப்படி தலைவலிக்குது. ஐயோ, மண்டையே பொழந்துரும் போல இருக்கே. மாத்திரை ஏதாவது இருக்கான்னு தெரியலையே. என்னத்த உருட்டிக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லைங்க, நீங்க தூங்குங்க. நானும் கொஞ்ச நேரமா பாத்துக்கிட்டு இருக்கேன். எதையாவது போட்டு உருட்டிக்கிட்டு இருக்க. லைட்ட போடுற, அணைக்கிற, அங்கேயும் இங்கேயும் நடக்கிற. மனுஷன் நிம்மதியா தூங்க வேண்டாமா? தலை வலிக்குதுங்க. என்னதே, தலை தானே வலிக்குது? ஒரு தலைவலியை உன்னால தாங்க முடியாது. அதுக்காக எல்லாத்தையும் போட்டு உருட்டி தூங்குறவனை எழுப்பி விடுவியா? மாத்திரை இருக்கான்னு பார்த்தேங்க, இல்லன்னு நினைக்கிறேன். நான் உங்களை தொந்தரவெல்லாம் பண்ணல. நீங்க தூங்குங்க. தாங்க முடியலையே. அந்த லைட்டை போடு. நீங்க தூங்குங்க, நான் பாத்துக்கிறேன். லைட்டை போடுன்னு சொன்னேன். சாயங்காலம் மழை பெஞ்சது இல்லைங்க, நான் அதுல லேசா நனைஞ்சேன். தலைய துடைக்கல, அதான் தலைவலி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். உன்னை யாரு தேவையில்லாம மழையில எல்லாம் போய் நனைய சொன்னது? வேணும் நாங்க, நான் நனைஞ்சேன். நான் வந்து சரி, நெஞ்ச கறிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொடு. லட்சுமி, பச்சை தண்ணி குடிச்சா சரியா வராது, வெந்நீர் கொண்டு வந்து கொடு. சரிங்க. இப்ப எப்படிங்க இருக்கு? பரவாயில்ல பரவாயில்ல. இன்னொரு தலகாணி வச்சு படுத்துக்கோங்க. தலைய கொஞ்சம் மேல தூக்கி வச்சு படுத்துக்கங்க. ராத்திரி நேரத்துல பேய் மாதிரி அங்கேயும் இங்கேயும் நடக்காத. எதையாவது போட்டு உருட்டி மனுஷனை எழுப்பி விடாத. தூங்கலைன்னா அப்புறம் எனக்கு தலைவலி வந்துடும். சரிங்க. அந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு படு. பண்ணிடுறேங்க. என்னாச்சு? என்ன நீங்க இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டீங்க? எனக்கு ஒரே தலைவலி, தாங்கிக்கவே முடியாத தலைவலி. ராத்திரி ஒரு நிமிஷம் கூட நான் தூங்கவே இல்லை. மண்டையில யாரோ சுத்தியில வச்சு அடிக்கிற மாதிரி அப்படி ஒரு வலி. தூங்கவே முடியாம ரொம்ப நேரமா அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டு தான் இருக்கேன். இங்க யாரையாவது நீங்க கூப்பிட்டிருக்க வேண்டியதானே? எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க, எப்படி கூப்பிட முடியும்? உங்களுக்கு ரொம்ப முடியலன்னா ஹாஸ்பிடலுக்கு போலாமா? இல்ல இல்ல, ஆஸ்பத்திரி எல்லாம் வேண்டாம். எவ்வளவு நேரம் தான் இப்படி வலியோடவே இருக்க போறீங்க? நம்ம ஹாஸ்பிடலுக்கு போலாம். தலைவலிக்கெல்லாம் யாராவது ஹாஸ்பிட்டல் போவாங்களா? எனக்கு ஒரு காபி தரியா? ஏற்கனவே தூக்கம் வரலன்னு சொல்றீங்க, காஃபி இன்னும் தூக்கத்தை தானே கெடுக்கும். அப்போ நீ எனக்கு காபி போட்டு தர மாட்ட? ஐயோ, நான் அப்படி சொல்லலங்க. காஃபி தூக்கத்தை கெடுக்கும்னு சொல்றேன். உங்களுக்கு பிபி ஏதாவது இருக்கா? அதெல்லாம் யாருக்கு தெரியும்? நான் எந்த காலத்துலயும் பிபி சுகர்லாம் பார்த்தது கிடையாது. ஐயோ, தாங்க முடியலையே, இந்த தலைவலி என்ன சாகடிக்குதே. நீங்க வாங்க, நம்ம ஹாஸ்பிடலுக்கே போலாம். நான் உங்களை கூட்டிட்டு போறேன். காய்ச்சல் தலைவலிக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்களா? மாத்திரை சாப்பிட்டாலே சரியா போயிடும். அப்ப மாத்திரை சாப்பிடுங்க. எங்க ரூம்ல மாத்திரை இல்ல. மலர் கிட்ட கேட்கலான்னு நினைச்சேன், அப்புறம் அவ தூங்கிட்டு இருப்பா, எழுப்ப வேண்டான்னு விட்டுட்டேன். சரி, என்கிட்ட தலைவலி மாத்திரை இருக்கு, இருங்க நான் எடுத்துட்டு வரேன். இப்போதைக்கு இந்த மாத்திரையே போதும். தலைவலி சரியாகலனா விடிஞ்சதும் டாக்டர் கிட்ட போலாம். நான் தைலமும் எடுத்துட்டு வந்திருக்கேன், நான் வேணா தேய்ச்சி விடட்டுமா? இல்ல வேண்டாம், நான் கொஞ்சம் படுக்கிறேன். உள்ள போய் படுங்க. இல்ல, ரூம்ல புரண்டு புரண்டு படுத்து அவரை தூங்க விட மாட்டேங்கிறேனா. அவரு திட்டுறாரு, நான் இங்கே படுக்கிறேன். ஒரு நிமிஷம் எழுந்துருங்க. தைலம் தேய்ச்சி விட்டா கொஞ்சம் வலி குறையும். நான் தேய்ச்சி விடட்டா? அதெல்லாம் வேண்டாம்.
பரவாயில்ல இருங்க நான் தேய்ச்சி விடுறேன். தலைவலி எல்லாம் எனக்கு அடிக்கடி வரும் தான், ஆனா கொஞ்ச நேரத்துல போயிடும். இன்னைக்கு வலிக்கிற மாதிரி என்னைக்குமே வலிச்சதில்ல. ஏய் என்ன அத்தை இங்க? சத்தம் போடாதீங்க. பாவம் அவங்க நைட்டு ஃபுல்லா தலைவலியில தூங்காம இருந்திருக்காங்க. இப்ப நான் பார்க்க போய் தான் தலைவலி மாத்திரை கொடுத்து தூங்க வச்சிருக்கேன். அத்தை என்ன எழுப்பிருக்கலாம்ல. தூங்குறவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நினைச்சாங்களாம். நைட்டு ஃபுல்லா ஹால்லே இருந்திருக்காங்க. ஏங்க இவங்களுக்கு பிபி ஏதாவது இருக்கா? ஆ, எனக்கு தெரிஞ்சு அத்தை பிபி செக் பண்ணதே இல்ல. ஆ, ஆனா வேற ஏதாவது பிரச்சனைன்னு ஹாஸ்பிடல் போனா கூட பிபி செக் பண்ணுவாங்களே. இவங்களுக்கு என்ன ஆனாலும் ஹாஸ்பிட்டல் பக்கமே போனதே இல்லையே மதி. சரிங்க கொஞ்ச நேரம் இவங்க தூங்கட்டும். தலைவலி சரியாகலனா காலையில டாக்டர் பார்க்க கூட்டிட்டு போகலாம். ம் சரி. நான் ஏதாவது பண்ணுமா? நான் மாமாவுக்கு சீரக தண்ணி வச்சிடுறேன். ம். நீ வெளிய வாசல் பெருக்கி கோலம் போடுறியா? ஆ. இந்தாங்க மாமா. வேணம்மா இங்க வந்து தூங்கிக்கிட்டு இருக்கா. ஐயோ சத்தமா பேசாதீங்க. அவங்களுக்கு தலைவலி இப்பதான் படுத்து தூங்குனாங்க. நைட்டு வேற அத்தை ஃபுல்லா தூங்கவே இல்லையா மாமா. கொஞ்ச நேரம் தூங்கட்டும். 24 மணி நேரமும் டிவியை பாக்குறா, இல்லைன்னா போனை பாக்குறா. அப்புறம் தலைவலி வராம வேற என்ன வரும்? ஐயோ நீங்க சத்தமா பேசாதீங்க. அவங்க தூங்கட்டுமே. ஓ, என் வீட்டுல எப்படி பேசணும்னு நீ எனக்கு சொல்லி தரியா? அத்தை தூங்கட்டும் மாமா. நீங்க வாக்கிங் போயிட்டு வாங்க. இந்தா தலைவலிக்கிறதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். ஆனா மாமாவா சொல்றாரு பாரு. என்னைக்காவது அவருக்கு தலைவலிக்குதுன்னு வையேன், ஊரையே கூட்டிடுவாரு. சரி அடுத்து என்னென்ன வேலை இருக்குன்னு வரிசையா சொல்லுங்க. காலையில பொங்கலும் வடையும் பண்ணணும். அப்புறம் கொஞ்சம் மாவு இருக்கு, அத வச்சு இட்லிய வச்சு சட்னி அரைச்சு சாம்பாரும் வைக்கணும். அப்புறம் ஊற வச்ச அரிசியும் உளுந்தையும் அரைக்கணும். என்னங்க லிஸ்ட் பெருசா போகுது. இன்னும் பாதி கூட முடியல. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சாமிக்கு படைக்கணும். சக்கரை பொங்கல்லாம் பண்ணணும். சரி நான் காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சிருவா. ம் சரி மதி, நான் அரிசியும் உளுந்தையும் அரைக்கிறேன். ஐயோ வேணாம் வேணாம், சத்தம் கேட்டா அத்தை முழிச்சுக்குவாங்க. ம் நான் முதல்ல போய் பாலை காய்ச்சுறேன். வா வா. ம்